தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் மீன்கள் வரத்து குறைந்து அனைத்து மீன் மார்க்கெட்டுகளிலும் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் ஆழ்கடல் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சென்னை காசிமேட்டில் ஃபைபர் படகுகளில் பிடித்து வரும் மீன்கள் மட்டும் விற்பனை செய்யப்பட்டன. மீன் வரத்து குறைந்ததால் கூட்டமின்றி மீன் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. ஆனால் பழைய மீன் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீன்கள் வரத்து குறைந்து விலை இருமடங்காக உயர்ந்ததால் வாடிக்கையாளர்கள் கவலையடைந்தனர். ஃப்ரெண்டில் வாங்கும்போது நம்மளுக்கு தேவையான மீன் எல்லாம் அங்கேயே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு போயிடலாம் ரேட்டு பேசி. இப்போ ரேட்டு பேசவே முடியல. அவ்வளோதான், என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபிக்ஸட் ரேட்டு மாதிரி தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் மீன்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். விலையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை வாங்கிச் சென்ற நிலையில் சிலர் மீன்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடனும் திரும்பிச் சென்றனர். விற்கக்கூடிய விலையை விட 3 மடங்கு 4 மடங்கு விலை இன்னைக்கு இருந்துட்டு. ஆனால் வழக்கமாகவே ஞாயிறு சனியில் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதில் ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கவே முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனை பார்க்கவே முடியல. ஏன்னா பாடு மிக குறைவு. கடல் மீனை தவிர்த்து இங்க ஆத்துல குளத்துல உள்ள மீன்லாம் கொண்டு வச்சு வித்துட்டு இருக்காங்க. மீன்கள் விலை அதிகரித்திருந்த போதிலும் கோவை உக்கடம் மொத்த மீன் மார்க்கெட்டில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். கேரளா மற்றும் ஆந்திரா பகுதிகளில் இருந்து பல்வேறு வகையான மீன்களை வாங்கி வந்து விற்பனை செய்தனர். 1 கிலோ மத்தி மீன் 200 ரூபாய்க்கும், பாறை வவ்வா மீன்கள் 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.